ஆமென். அல்லேலூயா. ஆமென். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறது போல் இருந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆமென். இன்றைக்கு உங்களுடைய நித்திரையை விட்டு எழுப்ப பண்ணுகிறார் சில தூதர்கள் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். அல்லேலூயா. 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 எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஒரு மனிதனால் தேவனை சந்திக்க முடியும் என்பதை கர்த்தர் நிரூபித்து காட்டுகிற நாட்களுக்குள்ள நம்ம வரப்போகிறோம். அல்லேலூயா. ஆமென். உங்களால் தேவனை சந்திக்க முடியும், உங்களால் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும். உங்களால் எப்படி நான் தொட்டா உங்க சரீரம் ரெஸ்பான்ஸ் பண்ணுதோ அதை விட அதிக ஆழமாய் கர்த்தர் தொடுகிறதை உணர முடியும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. 1000 பேர் நெருக்கிட்டு இருக்காங்க. ஆமென். 1000 பேர் இயேசுவின் கரத்தை பிடித்திருக்காங்க, காலை பிடித்திருக்காங்க. ஆனால் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டோடனே இயேசு கிறிஸ்து கேட்கிறார், யார் என்னை தொட்டது? அல்லேலூயா. 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 ஆமென். தேவனுடைய தொடுதல். ஆமென். 1000 பேருடைய தலை முதல் கால் வரைக்கும் நெருங்கி கொண்டிருந்தாலும் தேவனுடைய தொடுதல் வேறு விதமாக உங்களுடைய கண்களுக்கு தென்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட தேவ தொடுதலை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. ஆமென். இப்போ உங்களுக்கு ஒரு கனவு வருது, நைட் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆமென். அந்த கனவுல ஒரு 4 பேர் உங்களை துரத்துறாங்க, கையில கம்போடு கல்லோடு துரத்திட்டு இருக்காங்க. ஆமென். இப்படி துரத்திட்டு இருக்கிறாங்க. திடீர்னு கனவுல நீங்க திரும்பி பாக்குறீங்க, அந்த 4 பேரும் 4 மிருகங்களா மாறிட்டாங்க. ஆமென். 4 மிருகங்களா மாறிட்டாங்க. ஒரு மிருகம் உன் கையை பிடிச்சு இழுக்குது, இன்னொரு மிருகம் காலை கடிக்குது, ரத்தம் வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? கனவுல தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமென். எதுல பாத்துட்டு இருக்கீங்க? கனவுல பாத்துட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க படுத்துட்டு இருக்கும் போது ஆ ஊ அப்படின்னு சவுண்ட் விட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆமென். நீங்க விடுற சவுண்ட்ல என்னை யாராவது காப்பாத்துங்கன்னு சொல்லி முணங்குற சவுண்ட்ல பக்கத்துல இருக்கிறவன் எந்திரிச்சிட்டான், அவன் தூக்கத்தை விட்டு எந்திரிச்சிட்டான். அல்லேலூயா. ஆமென். எந்திரிச்சிட்டு நீங்க பண்றதெல்லாம் உற்று கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நீங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க, கெஸ் வாங்குறது, பயப்படுறது, நடுங்கிறது, கையை தூக்குறது, காலை தூக்குறது, இது எல்லாமே என்ன செஞ்சுட்டு இருக்கான்? ஒருத்தன் எந்திரிச்சு உட்கார்ந்து உங்களை பாத்துக்கிட்டே இருக்கான். அல்லேலூயா. ஆமென். அவன் பொறுக்கிற வரைக்கும் பொறுத்து பார்த்துட்டு கையை எடுத்து உடனேயோட ஒண்ணு வச்சு எந்திரா அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன ஆயிரும்? தூக்கத்திட்டு எந்திரிச்சோன்னு நீங்க என்ன சொல்ற ஒரு வார்த்தை, அப்பாடா இது நல்ல வேலை, இது கனவா இருந்துச்சு. அல்லேலூயா. ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நீங்க பார்த்து கொண்டிருக்கிற அவமானங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும், அல்லேலூயா ஆமென், அது ஒரு கனவு. அல்லேலூயா ஆமென். அது ஒரு நித்திரை. அல்லேலூயா ஆமென். அந்த நித்திரை விட்டு எழும்ப பண்ணுகிற தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு எழுப்ப பண்ண போகிறார். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். அந்த நித்திரையிலிருந்து நீ எழும்பி நிற்கின்ற நாட்கள் வருகிறது. அல்லேலூயா ஆமென். நீங்க பார்த்துட்டு இருக்க கஷ்டம், நஷ்டங்கள், வியாதிகள், இவை அனைத்துமே நான் கனவோடு ஒப்பிடுகிறேன். ஒரு ராத்திரி போதும், ஒரு டைம் நீங்க எழும்பிட்டா அந்த கனவு நின்று விடுகிறதை போல உங்களுக்குள்ள இருந்து புறப்படுகிற ஒரு அபிஷேகம் அந்த கனவை நிறுத்திவிடும். அல்லேலூயா ஆமென். அத வசனம் சொல்கிறது, சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறது போல் இருந்தோம். அல்லேலூயா ஆமென். அவங்க எந்திரிச்சு உட்கார்ந்து சொன்ன ஒரே வார்த்தை, ஏன்னா அவங்க அடிமையா இருந்தாங்க. அடிமை என்னங்க? பணம் இல்லாம வேலை செய்யணும். எத்தனை நாளா இருந்தாலும் சரி, பணம் இல்லாம வேலை செய்யணும், சாப்பாடு இல்லாம வேலை செய்யணும். அந்த அடிமைகளை கர்த்தர், அந்த அடிமைகள் சொல்றாங்க, கர்த்தர் எழுப்பும் போதுங்க தூக்கத்துல எழும்புற மாதிரி டக்குன்னு எந்திரிச்சு நின்னுட்டாங்க. அல்லேலூயா ஆமென். அது எவ்வளவு, அந்த டைம், அந்த நேரம் தான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா ஆமென். நீங்க தூக்கத்துல எந்திரிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்க எழுப்ப முடியாது, பாத்துக்கோங்க. அல்லேலூயா. நம்ம இப்பதான் அந்த குழந்தைங்க பண்ணுவாங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு எந்திரிடான்னு சொல்லிட்டா என்ன செஞ்சிருவாங்க? கொரட்டையில விட்டு காமிப்பாங்க. அல்லேலூயா ஆமென். தூங்குற மாதிரி நடிக்கிறவங்க செய்ய முடியாது, எழுப்ப முடியாது. அல்லேலூயா ஆமென். ஆனால் நீங்கள் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பதற்கு எவ்வளவு நொடிகள், அதாவது அயர்ந்த நித்திலிருந்து டக்குன்னு எந்திரிக்கிறீங்க பாத்தீங்களா, கண்ணை திறக்கிறீங்க பாத்தீங்களா, அதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கப்படுகிறதோ அதே நேரம் தான் கர்த்தரும் எடுப்பார் உன் சிறையிருப்பை திருப்புவதற்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா ஆமென். உன் சொப்பனத்தை விட்டு எழும்ப பண்ணுவதற்கான சில தூதர்களை கர்த்தர் அனுப்ப போகிறார். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. ஒரு டைம் தானியேல் தேவனுடைய தரிசனத்தை பார்த்து கொண்டு அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவான் பாத்துக்கோங்க. அல்லேலூயா ஆமென். அவருடைய நோக்கம் என்ன, இதுக்கு மேல என்னால பார்க்க முடியல, இதுக்கு மேல எதுவுமே செய்ய முடியும், அப்படி மயங்கி விழுந்தான். அல்லேலூயா ஆமென். அக்கணமே, அந்த நிமிஷமே வானம் திறக்கப்பட்டு தேவதூதன் கீழே வந்து தானியேலை எழுப்பி, தானியேலே ஜபத்தை நிறுத்தாத, தொடர்ந்து பண்ணு, நீ ஜெபம் பண்ணது என்ன நடக்குது தெரியுமா? வானத்துல யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, வான மண்டல பொல்லாத சேனையை அடக்கி கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி தானியேலை கர்த்தர் எழுப்ப முடியாத தூதல் அனுப்பினார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உன்னுடைய காற்றையும் உன்னுடைய பிரச்சனைகளையும் போராட்டங்களை பார்த்து உன்னை முடக்க நினைத்த எல்லா ஆவிகளுக்கு விரோதமாக கர்த்தர் தம்முடைய தூதை அனுப்பி
உன்னை எழுப்பும்படியாக இந்த வார்த்தை உன்னுடைய காதுகளை துணித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அடங்கி போவதற்காக அழைக்கப்படவில்லை, அடக்குவதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுங்க பாப்பாமே. இரண்டாவது வசனம் பாருங்க. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலோ நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலோ நிறைந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று அல்லேலூயா. ஆமென். இந்த கனவுல இந்த மாயையான இந்த கனவுல எந்திரிங்கள். அல்லேலூயா. ஆமென். வியாதி என்கின்ற மாயையிலிருந்து எந்திரியுங்கள். அல்லேலூயா. ஆமென். பிரச்சனை என்ற மாயையிலிருந்து எந்திரியுங்கள். அல்லேலூயா. ஆமென். இது நீங்க எந்திரிச்சோன்னுமே நீங்க என்ன செய்வீங்கன்னா, அப்பொழுது ஆமென். அத நான் சொன்னேன் பாத்தீங்களா, தூங்கிட்டு இருக்கேன் ஐயோ அம்மான்னு கத்தி படுத்துட்டு உளறிட்டு இருக்கீங்க, உங்களை மண்டையோட அடிச்சு ஒருத்தர் எழுப்பி விட்டோனே நீங்க எந்திரிச்சு உட்கார்ந்து நீங்க என்ன செய்வீங்க, அவனை பார்த்து சிரிப்பீங்க. அல்லேலூயா. என்ன பண்ணுவீங்க? சிரிப்பீங்க. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் மாட்டிருக்கின்ற தூக்கத்தை எழுந்திருக்கும் பொழுது ஆமென், அப்பொழுது உங்களுடைய வாய் நகைப்பினால் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. நான் பார்த்தது உண்மை கிடையாது, நான் பார்த்தது கனவு. அல்லேலூயா. ஆமென். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்திலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்கள் செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இயேசுவை குறித்து சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது, அவர்கள் பேசிக்கொள்ள ஆரம்பிப்பார்கள். அல்லேலூயா. இவங்க எப்படி இருந்தாங்க பாருங்க, இப்ப எப்படி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவாங்க, அவங்க ஏசப்பா கோயிலுக்கு போறாங்க. அல்லேலூயா. அப்புறம் இவங்க கேட்பாங்க, ஏசப்பா கோயில் அது எங்க இருக்கு, இது இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வருவாங்க. அல்லேலூயா. எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள், உன் வாழ்க்கை மாறுகின்ற அந்த நிமிஷமே தேவனுடைய சுவிசேஷம் காட்டு தீயை போல புறப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. உன்னுடைய வியாதி மாறுகின்ற அந்த நிமிஷமே தேவனுடைய மகிமையான வல்லமை காட்டு தீயை போல எல்லா ஏரியா ஃபுல்லா நிரப்ப ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நீங்க எழும்புகின்றோம். அல்லேலூயா. இந்த வியாதி, இந்த மயக்கங்கள், இந்த கடன், இந்த சோர்வை விட்டு நீங்க எழும்பும் பொழுது கர்த்தருடைய மகத்துவம் எல்லா இடத்திலும் பேசப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அதுதான் தேவனுக்கு ரொம்ப மகிமை பாருங்க. அல்லேலூயா. நான் பொதுவாக சொல்வதுண்டு, ஆமென், ஆண்டவர் வந்துட்டு ஈசா கிட்ட பேச வரார் முதல் முறையாக. அல்லேலூயா. ஆமென். ஈசா கிட்ட கடவுள் பேச வராரு, தேவனாய் கர்த்தர் பேச வராரு பாருங்க. வானத்தின் பூமி உண்டாகின கர்த்தர் பேச வரும்போது அவர் சொல்ற ஒரு பேர் பாருங்க, ஒரு ஐடி கார்டு. அல்லேலூயா. ஆமென். நான் தான் ஈசா கிட்ட எல்லாம் பேசுறது என்பதாக அவர் சொல்ற முதல் வார்த்தை, ஈசாக்கு எழுப்பி நான் தான் ஆபிரகாமின் தேவன் சொன்ன உடனே ஈசாக்கு தலை முதல் கால் வரைக்கும் படபடுத்து வேர்த்து போய் தலை குப்புற கீழே விழுந்துட்டாரு. அல்லேலூயா. ஆமென். ஏன்னா ஈசாக்குக்கு நல்லா தெரியும் ஆபிரகாம் யாருன்னு. அல்லேலூயா. ஆமென். 5 ரூபாய்க்கு வழி இல்லாத ஆபிரகாமை தேசம் தாங்க முடியாத அளவுக்கு கர்த்தர் செல்வத்தினால் கனத்தினால் மகிமையில நிரப்பி இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நம்முடைய தகப்பன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஈசா கிட்ட பேச வரும்போது நான் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் என்று சொல்லாமல் நான் தான் ஆபிரகாமின் தேவன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஈசாக்கு நல்லா புரிந்திருந்தது. அல்லேலூயா. எந்த ஆபிரகாம் என்னுடைய அப்பாவுடைய கை பலத்தினாலேயோ கால் பலத்தினாலே நடக்கவில்லை, ஏதோ ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி நடந்திருக்கிறது. அல்லேலூயா. அந்த மகிமையான சக்தியை ஈசாக்கு கண்டான். அல்லேலூயா. அப்ப யாக்கோபு கிட்ட கர்த்தர் பேசும்போது ஆண்டவர் வந்துட்டு யாக்கோபை எழுப்பி நான் தான் ஈசாக்கின் தேவன் என்று சொன்னார். அல்லேலூயா. உடனே யாக்கோபு தள்ளாடி போயிட்டார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் பயங்கரமானவர் என்பதை ஈசாக்கு அறிந்திருந்து புரிந்திருந்து ஈசாக்கு வந்துட்டு அவன் அப்பா வரத பார்த்து 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 யாக்கோபுக்குள்ள நடுக்கம் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் கர்த்தர் அந்த அளவுக்கு பயம்படுத்துகிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வாதப்படுத்தி வைத்திருந்தார். அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து ராஜாக்கள் பயந்தார்களாம். யார் பயந்தாங்க? ராஜாக்கள் பயந்தார்களாம். அல்லேலூயா. ஆமென். யாரெல்லாம் பயந்தாங்களா? ராஜாக்கள். யாரு? ஆபிரகாம் சும்மா திரும்பி பாருங்களேன். ஆபிரகாம் சிலை செஞ்சுக்கிட்டு இருந்தவன், ஒண்ணுக்கும் யூஸ்லெஸ்ஸா இருந்தவன். அல்லேலூயா. அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தனால ராஜாக்கள் பயப்படுற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி வைத்திருந்தான். அல்லேலூயா. ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், உங்க பக்கத்து வீட்டுக்கோ உங்களுக்கு தெரிந்தவங்க கிட்டயோ கர்த்தர் வந்து பேசணும்னா நீங்க எழும்பி இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா அவர் வந்து பேசும்போது இந்த பாரியா நான் தான் வானத்தையும் பூமியும் படைத்தவரு, நான் தான் காற்றை படைச்சவன், நான் தான் அக்னியை படைச்சேன்னு சொல்ல மாட்டாரு. அல்லேலூயா. நான் தான் சாமோட தெய்வம்னு கர்த்தர் சொல்லுவா. அல்லேலூயா. அப்ப அந்த அளவுக்கு நீங்க உயர்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா.
அல்லேலூயா. நான் ஆபிரகாமின் தேவன் சொன்னனே ஈசாக்கு நடுங்கி செத்தவனை போல கீழே விழுந்தானாம். அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஆபிரகாம் செல்வ செழிப்பினால் சுகபலத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் விசுவாசத்தினாலும் எழும்பி நின்றான். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்க வீட்டுல உங்க ஏரியால பேசணும்னா கர்த்தர் உங்களோட பேர் தான் ஐடி கார்டை கழுத்துல மாட்டுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். உங்க பேரு தான் கர்த்தருக்கு தேவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அவருக்கு 1000 நாமம் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஆனா அவர் எதுல தெரியுமா பிரியப்படுவாரு, பெருமைப்படுவாரு? ஹல்லேலூயா. ஆமென். நான் ஆபிரகாமின் தேவன் என்று சொல்வதில், ஆமென். நான் சாமுவேலின் தேவன் என்று சொல்வதில், ஹல்லேலூயா. ஆமென். நான் இவனுடைய தேவன் என்று சொல்வதில், ஹல்லேலூயா. 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 ஆமென். அவர் சொல்லுவார், அவர் சொல்லும்படிதான் கர்த்தர் இந்த இடத்துல கூட்டிட்டு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா உங்க பேரை சொல்லும்போது அவங்களுக்கு தெரிந்திருக்கும். அல்லேலூயா. ஆமென். அவங்க கண்ணார பார்த்திருப்பாங்க, இவன் எவ்வளவு அடிபட்டு, எவ்வளவு கஷ்டப்பட்டு, எவ்வளவு பாழாக்கப்பட்டு, எவ்வளவு சின்ன பின்னமாய் ஆகி பிரயோஜனமற்றவனா இருந்தவன். அல்லேலூயா. ஆமென். இவனெல்லாம் உயர்த்த ஒரு சக்தி தான், அப்படிங்கிற சக்தி இயேசு என்று வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவர் உன்னுடைய பேரை ஐடி கார்டா மாட்டுவார். ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? தூக்கத்தை விட்டு நீங்க எழுந்திருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். மாயான தூக்கத்தை எழும்புவதற்காக தான் நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். இந்த 2வது 126ல 2வது வசனம் மாத்திரம் சேர்ந்து விசுவாசமாய் வாசிங்க. அல்லேலூயா. ஆமென். புறஜாதிகளுக்குள்ளே நீங்க சொல்ல வேண்டியதல்ல, புறஜாதிகள் சொல்ல ஆரம்பிப்பார்கள். அல்லேலூயா.